ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 5ஆம் தேதி February மாதம் 2024 நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 10 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த கொஷினை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், இன் விச் இயர் டிட் பிஆர் அம்பேத்கர் லீட் தி மகத் சத்தியாகிரகா? அதாவது மகத் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் வழி நடத்தப்பட்டது? இதுதான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 1927 தான் வழி நடத்தியிருப்பார். செகண்ட் கொஸ்டின், விச் ஃபெஸ்டிவல் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் ஃபவுண்ட் எ பிளேஸ் இன் தி யுனெஸ்கோ லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கு வங்கத்தை சார்ந்த எந்த பண்டிகையை யுனெஸ்கோ அமைப்பு மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரியமாக அறிவித்தது? இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டினா மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரியம். அதாவது மேற்கு வங்கத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை தான் இப்படி யுனெஸ்கோ அமைப்பு லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, துர்கா பூஜா. அடுத்தது மூணாவது கொஷினு, which of the following is a human-made water body created by blocking the flow of the river of stream? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ் காண்பவைகளுள் எது நதிகளில் நீர் ஓடுவதை தடுக்க மனிதால் கட்டப்பட்ட அமைப்பு? ஸோ இது நம்மளுக்கு தெரியும். தமிழில் கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லிடுவோம். நதிகளில் நீர் ஓடுறதை தடுக்கிறதுக்கு மனிதனால் என்ன கட்டுவோம்? அணைகள் கட்டுவோமா? இதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஆப்ஷன் சி, ரிசர்வாயர்ஸ், நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நாலாவது கொஷினு, இன் விச் ஸ்டேட் த நந்தி அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் கோரியோகிராஃபர் ப்ரெசண்டட் எவ்ரி இயர்? என்ன சொல்கிறாங்கன்னா, நந்தி விருது எந்த மாநிலத்தில் சிறந்த நடன இயக்குநர்களுக்கு வழங்கப்படுகிறது? இதுதான் கேள்வி. ஸோ என்ன மாநிலம்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேஷ். அடுத்தது அஞ்சாவது கேள்வி, ஹூ பிகம் தி ஃபஸ்ட் இந்தியன் டு வின் எ கோல்டு மெடல் இன் தி வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உலக தடகள சாம்பியன்ஷிப்ஸ் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நீரஜ் சோப்ரா. இவர் எந்த விளையாட்டை சார்ந்தவர்னா ஈட்டி எறிதல். ஈட்டி எறிதல் விளையாட்டு சார்பாக தான் இவங்க தங்கம் வென்றிருப்பாங்க. எங்கன்னா வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில். அடுத்தது ஆறாவது கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிளாசிக்கல் டான்ஸ் இஸ் நோன் அஸ் டு பி ஏகஹரியா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ் காண்பவைகளுள் எது ஏக்ஹரியா என்று அழைக்கப்படும் பாரம்பரிய நடன முறை? வேறு ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் சி, பரதநாட்டியத்தை தான் நம்ம ஏக்கஹரியா அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ பரதநாட்டியத்தை ஏக்கஹரியான்னு சொல்லலாம். அடுத்தது ஏழாவது கொஷினு, த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி மீட் தி ஃபஸ்ட் டைம் ஆன்? அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? இதுதான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, 9th December 1946. அதாவது 1946 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் தான் முதலாவது கூட்டம் எதோடதுன்னா அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. அடுத்தது எட்டாவது கொஷின், த லாஸ்ட் சுங்கா ரூலர் வாஸ் கில்டு பை ஹிஸ் மினிஸ்டர் இன் விச் செஞ்சுரி? அதாவது கடைசி சுங்க ஆட்சியாளர் யார் அப்படின்னா தேவபுத்தான்னு ஒருத்தர் தான். தேவபுத்தா தான் கடைசி சுங்க ரூலர், சுங்க ஆட்சியாளர். இவர் அவரோட அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் மூலியமாகவே கொல்லப்பட்டிருப்பார். இது எந்த ஆண்டுங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ எந்த ஆண்டுங்கிறது தான் இதில் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட்டு செஞ்சுரி பிசி. அதாவது பிசினா பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவோம். கிமு தமிழில். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முதலாம் செஞ்சுரியிலேயே முதலாம் நூற்றாண்டிலேயே லாஸ்ட்டு சுங்க ரூலர் அவரை அவளோட அமைச்சர் கொண்டிருப்பார். அடுத்தது 9th கொஸ்டின், 9வது கேள்வி என்னென்னா, ஸ்மிருதி மந்தானா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ்? இது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸ்மிருதி மந்தானா எந்த விளையாட்டை சார்ந்தவர், எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கிரிக்கெட். அடுத்தது 10வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தி கேபினட் மினிஸ்டர் ஆஃப் தி யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஸ் ஆன் செப்டம்பர் 2024? அதாவது 2024 செப்டம்பர் மாதம் அப்போ யார் இந்தியாவோட மத்திய கல்வித்துறையோட அமைச்சராக இருந்தாங்கங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தர்மேந்திர பிரதான். இவர் தான் கல்வி அமைச்சராக இருந்திருப்பாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 10 கொஷினை பார்த்துட்டோம். கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.